தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து விட்டு இல்லாத பொருளை நம்ம வாங்கிக்கிட்டோம். அதுதான் பண்டமாற்று முறை. அதுக்கப்புறம் தான் வணிகம் வந்தது. பணத்தை கண்டுபிடிச்ச பிறகு வியாபார நோக்கம், லாபம் அடையணும், நமக்கும் பணம் சேரணும் இல்லையா? நம்மகிட்ட பணம் இருந்தால் தானே நம்ம எதாவது செய்ய முடியும். அப்போ வியாபாரத்துக்காக ஒன்லி வணிகத்துக்காக தான் இந்த சந்தையை கூட்டுறாங்க. ஏன் சந்தையை கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், வியாபாரிகள் வந்து லாபம் அடையக்கூடாது, அதை விளைவிச்சவங்களுக்கே அந்த லாபம் கிடைக்கணும். ஏன்னா உழவர்கள் இருக்காங்கல்ல, உழவர்கள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க, விளைவிக்கிறாங்க. தான் விளைவிக்கின்ற பொருளை ஒரு வியாபாரிக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த லாபம் பூரா யாருக்கு கிடைக்கும்னா அந்த வியாபாரிக்கு கிடைக்கும். உங்ககிட்ட வந்து 10 ரூபாய்க்கு வாங்குவார். உன்கிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அவர் அங்கே போய் 100 ரூபாய்க்கு விற்பார். அவருக்கு 90% வந்து என்ன செய்யுது, லாபம் கிடைக்குது. விளைவித்தவங்களுக்கு 10% தான் கிடைக்குது. ஏன்னா ஒரு இடத்துல அதை வந்து வாங்கணும், அதை வந்து டிரான்ஸ்போர்ட் அவருக்கு வந்து 90% அவர்கிட்ட போறதில்லை. ஆனால் அந்த வியாபாரி தான் அதிகமான லாபம் அடைகிறார். அவர் அந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகணும்னா அதுக்கு என்ன வேணும்? டிரான்ஸ்போர்ட் வேணும், போக்குவரத்து வேணும். அப்போ சரியா? அப்போ அங்கே இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அது எங்கே வச்சு கொடுத்தா மக்கள் வந்து வாங்குவாங்கன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கணும். அப்போ கடைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த கடைகளில் கொண்டு போய் அவர் விற்பார் இல்லையா? அப்போ இத்தனை வேலை செய்யும்போது அவருக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். இந்த உழைச்சாங்க இல்லையா, உழைச்சவங்களுக்கு லாபம் கிடைக்காது, நட்டம். சரியா? அப்போ இந்த உழவர்கள் தான் விளைவித்த பொருளினுடைய லாபத்தை முழுமையாக அடைய வேண்டும், அவங்களுக்கே அந்த லாபம் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சந்தை அப்படின்ற ஒரு இடத்த கூட்டுறாங்க. அந்த சந்தையில் போய் அந்த பொருளை வந்து விற்க போகிறாங்க. சரியா? அவர் வணிகர். நம்ம இங்கேருந்து பொருளெல்லாம் வாங்க போகிறோம்ல, நாங்கள் போகிறோம் டீச்சர், நாங்கள் போய் வாங்க போகிறோம் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. வாங்க போகிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் நுகர்வோர். யார்? நுகர்வோர் இல்லை, நுகர்வோர், பயன்படுத்துபவர். நுகர்வோர்னா யாரு? அவர் வந்து பணத்தை கொடுத்து வாங்குறாரு. இப்போ நேரடியாக ஒரு கொள்முதல் நடக்கும்போது நமக்கும் லாபம், விற்கிறவங்களுக்கும் லாபம் இல்லையா? அப்படி இல்லாமல் வியாபாரிகிட்ட கொடுக்கும்போது முழுமையான லாபம் அவருக்கு தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. அதுக்காக தான் இந்த சந்தைகள்லாம் கூட்டுறாங்க. சரியா? நேரடி விற்பனை நிலையம். இதுக்கு பேர் என்னன்னா நேரடி விற்பனை நிலையம். யார் உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்களே விற்கிறாங்க, அதுக்கு பேர் தான் நேரடி விற்பனை. சரியா? இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட கை மாறி அவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகும்போது விலையினுடைய மதிப்பு அதிகமாயிடும், விலை அதிகமாயிடும். வாங்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதிகமான விலை கொடுத்து வாங்கணும். சரியா? அந்த மாதிரி இடர்பாடுகள் இல்லாமல் உற்பத்தி செய்பவர்களுக்கும் லாபம் கிடைக்கணும், வாங்குறவர்களும் அதனால் பயன்பெற வேண்டும், குறைந்த விலையில பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால. இப்போ ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு வியாபாரி 90 ரூபாய்க்கு விற்கும் போது 100 ரூபாய் ஆயிடுது அந்த பொருளினுடைய விலை. இதுவே நேரடி கொள்முதல்னா ஒரு 10 ரூபாய்க்கு அவர் வந்து அவரையும் உற்பத்தி செய்யும் போது நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு கொடுப்போம், ஒரு 40 ரூபாய்க்கு கொடுப்போம், நமக்கு குறைந்த லாபம் போதும் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துக்கு அவர் விற்பார். சரியா? அப்போ நம்ம வாங்குறவங்களே என்னது, விலை குறைவாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நம்ம பெரிய பஜார் கடை இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் வாங்கினோம்னா, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீ இந்த பொருள்லாம் இந்த காய்கறிகளை வாங்குற, சாதாரண கீரை, இந்த கீரை நம்ம வீட்டில் பக்கத்திலேயே கிடைக்கும். ஏன்னா ஒரு உழவர் கொண்டாந்து விற்றாருன்னா நமக்கு 10 ரூபாய்க்கு கொடுப்பாரு. இதுவே நீ சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா அதனுடைய விலை 30 ரூபா சொல்லுவாங்க, ஒரு கட்டு கீரை 30 ரூபா சொல்லுவாங்க. அப்போ 20 ரூபா அதிகமாக கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது. சரியா? எதுக்காக இந்த சந்தை கூட்டுறாங்க? உற்பத்தி செய்பவர்கள் லாபம் அடைவதற்காகவும் பயன்பெறுபவர்களுக்காக குறைந்த சலுகை கிடைப்பதற்காக இதை செய்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. சரியா? இந்த நல்ல விளைவித்த பொருளை திரும்ப ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்து அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவர் வியாபாரம் செய்யறதுக்கு நேரடி வியாபாரம் இது. இவங்களே உற்பத்தி செஞ்சு இவங்களே வியாபாரம் பண்ணுறாங்க.
அதனால நமக்கு என்ன கிடைக்கும்பா? விலை சலுகை கிடைக்கும். சரியா? அப்ப விற்பனை விலை குறைவாக இருக்கும். அதுக்கு தான் இதை செய்கிறாங்க.